வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நேற்று வந்து பௌர்ணமி பூஜைக்கு மஞ்சன மாரியம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க. அங்கே எடுத்த வீடியோ தாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அந்த சித்தர் வந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்களுமே கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. அதனால் அந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் மக்களே. இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த அபிஷேகம் பண்ணுறவர் தான் சித்தர். ஒவ்வொரு அபிஷேகமாக ஃபஸ்ட்டு வந்து நடக்குங்க. பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அடுத்து இளநீ அபிஷேகம், அடுத்து தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்புறம் குங்குமம், அடுத்து சந்தனம், அடுத்து திருநீர், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு வந்து ஒன்றொன்னா வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம். சாமியை வந்து அப்படியே ஒவ்வொரு அபிஷேகம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து தீப ஆராதனையும் காமிப்பாங்க. அது பார்க்கவே நமக்கு வந்து இன்னுமே நல்லா இருக்குங்க. உங்களால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரங்கோயில் பக்கத்தில் பெரியசாமிபுரம் அப்படின்னு ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு கோவில் அமைச்சு, தனியாக ஒரு காடு அதாவது அமைதியான இடம். அவர் சொந்த காட்டில் வந்து அவர் வந்து கோயில் வந்து உருவாக்கி அங்கே வந்து சாமி வர்ற மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக வந்து மக்கள் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்னு கோயிலை வந்து பார்த்து அமைச்சிருக்காருங்க. அதனால் வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவுமே மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குங்க. அது மாதிரி நம்ம என்ன நினச்சி நடக்கணும் அப்படின்னு போகிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குது. எங்களுக்கு நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய அங்கே வர்ற மக்களுக்கும் நடந்திருக்குங்க. அதனால் அந்த வீடியோ பார்க்குற மக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. வந்து நீங்களும் வந்து அம்மாவோட அருளாசி பெற்று நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நானும் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கணும்னு நானும் வேண்டுதல் வச்சுக்கிறேங்க. இருக்க மக்கள் கூட்டத்தை பாருங்கங்க. இதில் வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து நிறைய கலந்துருப்பாங்க. இதில் இது என்ன நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் நடக்குங்க. உங்களால் முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. பாருங்கள். அடுத்து வந்து கும்மி பாட்டு. சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ண சாமி வந்து சித்தர் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் கும்மி அடிங்கன்னு சொல்லி பெண்களெல்லாம் கும்மி அடிக்க சொல்லிடுவாங்க. நாங்கள் போய் கும்மி அடிச்சுட்டு வருவோம். அதுக்குள்ளே அம்மாவை வந்து எவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக வந்து அலங்காரம் பண்ணி அவங்கள அவ்வளோ ஒரு தச்சுருவமாக வந்து சாமி வந்து உட்கார வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை அபிஷேகம் முடிச்சுட்டு இப்படி அலங்காரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து அருள்வாக்கு சொல்ல வருவார். அந்த அருள்வாக்கு கேட்குறதுக்காண்டியே வந்து பெண்கள் கூட்டம் ரொம்ப பேர் வருவாங்கங்க. நீங்களும் ஆசைப்பட்டால் வாங்க மக்களே. ஓகே, பாருங்கள். இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. மட்டும்தான் காலையில் நேரம் போகுது.